ஆலயபட்ச சமையலில் சாஃப்டான பச்சரிசி இட்லிக்கு என்ன அளவு போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் 5 டம்ளர் சாப்பாட்டு பச்சரிசி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் மாவு பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. 5 டம்ளருக்கு நம்ம சாதாரணமாக 1.25 டம்ளர் உளுந்து போடுவோம்ல, 1.25 டம்ளர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி கூட போட்டுக்கோங்க. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். பச்சரிசினால் ஒரு கைப்பிடி கூட போட்டிருக்கேன். அதே மாதிரி வெந்தயமும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. நல்லா அலம்பிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்கங்க. 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் நான் முதல்ல உளுந்து தான் போட்டு எப்பயுமே அரைப்பேன். அது புழுங்கலரிசி இட்லியாக இருந்தாலும் சரி, பச்சரிசி இட்லியாக இருந்தாலும் சரி, உளுந்து தான் முதல்ல போட்டு அரைப்பேன். உளுந்து போட்டுக்கோங்க. அந்த ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஒரு 2-3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சிங்கன்னா நல்லா உளுந்து நல்லா பொங்கி வரும். நல்லா பொங்கி நல்லா ஃபுல்லாக அரைச்சதுக்கப்புறம் அதை தனியாக அந்த டப்பாவில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம பச்சரிசி தான் அரைக்க போகிறோம். இந்த உளுந்து அரைச்சதை அலம்பலாம் வேணாம் கிரைண்டர். அதே கிரைண்டர்லேயே நம்ம அரிசியையும் போட்டு அரைச்சிக்கலாம். பச்சரிசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிட்டு அதுலேயே நம்ம உப்பையும் போட்டு அரைக்க வேண்டியது தான். இப்போ நான் பச்சரிசி போடுறேன். பச்சரிசிக்கு நான் ஊற வச்ச தண்ணியை தான் கொஞ்சம் தெளித்து அரைப்பேன். பச்சரிசி கொஞ்சம் சீக்கிரமே அரைஞ்சிரும். நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊறிடுச்சு இல்லையா, அதனால் பச்சரிசி நல்லா அரைஞ்சிரும் சீக்கிரமே. தேவையான அளவு உப்பையும் அதில் போட்டதுக்கப்புறம் நம்ம உளுந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இதோட சேர்த்தே போட்டுருங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாத்திரத்தில் எடுத்துகிட்டு கையாலேயே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 7 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு இட்லி செஞ்சோம்னா சாஃப்டான பச்சரிசி இட்லி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.